ஒரு நாள் ஒரு அணில் என்ன பண்ணிச்சான், மரத்து மேலே ஏறி தாவி தாவி விளாண்டுட்டு இருந்துச்சான். அதில் கீழே நரி படுத்திருந்திருக்கு, அது மேலே தவறி விழுந்துருச்சு. உடனே நரி என்ன பண்ணிச்சு, அணிலை பிடிச்சி வச்சுக்கிட்டு, சரி நான் ரொம்ப கவலையோட படுத்திருக்கேன், நீ என்னன்னா சந்தோஷமா துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருக்கியே, அதனால நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நான் கஷ்டப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னிச்சான். என்னை விட்டுடுங்க, உங்கள்கிட்டேருந்து நான் எப்படியாவது உயிர் தப்பிச்சு போகணும், நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன், விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்கு. அதுக்கு நரி சொல்லியிருக்கு, சரி நீ சந்தோஷமா இருக்க, அதுக்கு என்ன காரணன்றத நீ சொல்லிட்டு போனீன்னா அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அணில் நீங்க என்னை விடுங்க, அப்ப நான் போய் மரத்து மேல ஏறி உக்காந்து வந்துட்டு சரியான பதில சொல்றேன், நான் சரியான பதில் சொல்லல அப்படின்னா நானே உங்கள்ட்ட திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னிச்சான். சரின்னா உன்னை நம்பிதான் நான் விடுறேன், சரி போய் மரத்து மேல ஏறி உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்ணிச்சு, அணில விட்டுருச்சான். சரி இப்ப பதில சொல்லு அப்படின்னோடனே அணில் சொன்னிச்சான், நாங்க வெறும் பழங்களை மட்டும்தான் நாங்க விரும்பி சாப்பிட்றோம், அது இல்லாம நாங்க யாரையும் துன்புறுத்துறது இல்ல, அதனால நாங்க சந்தோஷமா இங்கேயும் அங்கேயும் துள்ளி விளாண்டுட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு உயிரை அடிச்சு கொன்னு அதை சாப்பிட்டுதான் நீங்க உயிர் வாழ்றீங்க. ஆனா அந்த பாவம்லாம் என்னது, உங்களோட மனக்கவலையே ஆயிடுச்சு, அதனாலதான் நீங்க சந்தோஷமாவே இருக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு நரி சொன்னிச்சான், சரி நாங்க இனிமேவாவது நாங்க நல்லது செஞ்சு பொழைக்கிறதுக்கு வழியை பாக்குறோம், சந்தோஷமா இருக்கோமான்னு பாக்குறேன் சொன்னிச்சான். அதுக்கு அணில் சொன்னிச்சான், இது நடக்கிற கதையே இல்லை, அதனாலதான் சந்தோஷம் எங்க இருக்குன்னு நீங்க தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சான், அந்த நரிகிட்ட தப்பிச்சு அகப்படாம வேற மரக்கிளையில தாவி ஓடியே போயிடுச்சு.